எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தூதுவளை இலை தக்காளி சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உடலுக்கு ஆரோக்கியமானது. குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா தூதுவளை சட்னி, கசாயம் இந்த மாதிரியில் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பாடில் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம தூதுவளை போட்ட மாதிரியே தெரியாது. சாதாரணமாக நம்ம தக்காளி சாப்பாடு, பிரியாணி இந்த மாதிரி செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு வச்சு இந்த ஆவாரம்பூ ஊறுகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னி அது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெஜ்ஜு குருமா இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கரலாம். இது பார்த்திங்கன்னா தூதுவளை இலை நம்ம வீட்டிலேயே இருந்தது தான். நல்லா ஒரு கைப்பிடி எல்லாம் பிடுங்கி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு. பட்டை, கிராம்பு, லவங்கம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தக்காளி பழம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் தட்டி வச்சு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு நார்மல் 3 சைஸு பெரிய வெங்காயம், ஒரு 5 பழம் நார்மல் சைஸ் தான். அதையுமே தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ தூதுவளை இலையை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பாருங்கள், அரைக்கவும் கொஞ்சமாயிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கரலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது அந்த சாப்பாட்டில் கலந்து தூதுவளை இலை போட்ட மாதிரியே இருக்காது. குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1, 2 தாங்க அரைக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே சேர்த்துருக்கோம். அதனால் சளி, இருமல், இந்த தொண்டை கரங்கரப்பு, தொண்டை வலி இதுக்கெல்லாம் நல்லது. மழைக்காலம், குளிர்காலத்துக்கு ஏற்றது. வெயில் டயத்தில் இந்த மாதிரி தூதுவளையெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. உடம்புக்கு ஹீட் கொடுத்துரும். இப்போ குக்கரில் எண்ணெய் நமக்கு தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, லவங்கம் எல்லாம் சேர்த்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். அதுக்கு இடையில அரிசி ஏற்கனவே ஊற வச்சுட்டேங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இந்த காப்பிடி உலக்கில் அரை உலக்கு கொஞ்சம் எச்சா போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊறிக்கிட்டு இருக்க அரிசி தண்ணி எல்லாமே அளந்து தான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி, பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சதை அதையுமே சேர்த்துக்கரலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்தாச்சு. ஏன்னா மிக்சியில் அரைக்க முடியாது இல்லையா, அதனால். இப்போ நம்ம தூதுவளை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி விட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கியாச்சுன்னா அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவேவும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். நம்ம எப்பயும் போல் தக்காளி சாப்பாடு, பிரியாணி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கலவை சாப்பாடு மாதிரி. இப்போ தக்காளி பழம் கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கரலாம். பார்த்துக்கிட்டு அரிசி, தண்ணி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கரலாம். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா மதியம் பசங்களுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுத்து விடலாம். டிஃபன் பாக்ஸுக்கு சூடாகவும் காலையில் சாப்பிட்டுக்கரலாம். கரம் மசாலா நம்ம வீட்டிலையே அரைச்சது தான். கரம் மசாலா 1 ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்தாச்சு. தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா அந்த கரம் மசாலா மட்டும் போதும். அதுலேயே காரம் இருக்கும். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா இது நம்ம சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சதை அதையுமே சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரிசி எல்லாம் கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாமே அளந்து ஊற்றிக்கிறோம். 1 பங்கு அரிசின்னா 2 பங்கு தண்ணிங்க. எந்த உலக்கில் எடுத்துருக்கோமோ அதே அளவு 2 பங்கு தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே நல்லா கொதி வர மூடி வைக்க போகிறோம். அவ்வளவுதான். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கரலாம் கொஞ்சம். அப்புறம் நெய் நமக்கு தேவைன்னா சேர்க்க வேண்டியதான். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் நெய் ஊற்றினேன். சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எங்கள் மாமா சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சாப்பாடு மாமான்னு நான் கேட்டேன். தக்காளி சாப்பாடு மாதிரியும் இருக்குது, குஸ்கா மாதிரியும் இருக்குது, பிரியாணி மாதிரியும் இருக்குது, எல்லாம் கலந்த கலவை சாப்பாடு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாருங்க. நல்லாயிருக்கு அப்படின்னாரு சாப்பிட்டு பார்த்துட்டு. அதனால் எல்லாம் கலந்து கலவை சாப்பாடு மாதிரி நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் அதுக்கப்புறமா சொன்னேன், தூதுவளை சாப்பாடு அப்படின்னு சொல்லவும் நல்லா இருக்குன்னு சொல்லி சட்னி வச்சு சாப்பிட்டாருங்க. தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னார் மாமா. பாருங்கள், நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா வந்துடுச்சு சாப்பாடு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வாங்க சாப்பிடலாம். பாய், நன்றி, வணக்கம்.